Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 13th question, test yourself, chapter 3. So 13th question la paranga, Mr. Parik invested 52,000 on rupees 100 shares at the discount of rupees 20, paying 8% dividend. At the end of 1 year, he sells the shares at the premium of rupees 20. Find the annual dividend and the profit earned including his dividend. So இதுதான் question. Given வந்து நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ given பாருங்கள் 13th questionக்கான given. மிஸ்டர் பாரிக் இன்வெஸ்டட் 52,000 சொல்லியிருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 52,000. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து NV வந்து 100. டிஸ்கவுண்ட் வந்து 20 rupees. 20 rupees. ஸோ MV வந்து என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 80 rupees-ஆக இருக்கும். ஓகேவா? டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 8%. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்க்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் 1 year he sells the shares at the premium of. ஸோ இதே தான் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீமியம் வந்து 120-ஆக மாறும்போது இது வந்து செகண்ட் கேஸில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ விற்க போகிறாங்கன்னா ப்ரீமியம் வந்து NV சேம் தான், NV வந்து 100 தான், ப்ரீமியம் வந்து 20-ஆக இருக்கும்போது அதை சேல் பண்ணுறாங்க. ஸோ MV வந்து என்னவாகும், 120 ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் டு ஃபைண்ட் வந்து என்னென்னா டு ஃபைண்ட் வந்து 2 கொஷின் இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் டிவிடெண்ட், செகண்ட் ஒன் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, the profit earned including his dividend. Profit earned including his dividend. ஓகே, ப்ராஃபிட் என்ன வந்திருக்கும் அது ப்ளஸ் டிவிடெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ லுக் அட் ஹியர், ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆனுவல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் டிவிடெண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் மெயினாக வந்து இப்போது ஃபைனலாக வர்றதுக்கு தான் ஆனுவல் டிவிடெண்ட் கேட்பாங்க. ஜஸ்ட் அதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனுவல் டிவிடெண்ட் வேணும்னாவே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை MV. ஃபஸ்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 52,000 பை ஃபஸ்ட் ஒன்னுக்கான இது வந்து 80. ஸோ கேன்சல் பண்ணால் இது வந்து 2 times 1 time 3 time 0 0 again 6 times 650 வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எதுவுமே இல்லை, ரொம்பவே ஈஸி. ஆனுவல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஆனுவல் டிவிடெண்ட் பாருங்கள். இப்போது ஃபைனலாக எனக்கு 2 ஆனுவல் டிவிடெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் கேஸ்லேயும் எனக்கு ஆனுவல் டிவிடெண்ட் கிடைக்கும், செகண்ட் ஒன்லேயும் ஆனுவல் டிவிடெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆனுவல் டிவிடெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கேஸில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ஒன்னுக்கு கேஸ் 2ல் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் டிவிடெண்ட் போகலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் கேஸில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ MV. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு 650, இதோட MV வந்து 120. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோவா இருக்கும்னா 0 0 65 into 12. இது வந்து 12 + 5 வந்து 17 18 7 8 0 0 0. ஓகேவா? ஸோ 78,000 தான் செகண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இது, செகண்டுக்கான நம்பர் ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது. ஓகேவா? செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து செகண்ட் கேஸ்க்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஆனுவல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனுவல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ D percentage ஆஃப் NV. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 650, D percentage வந்து 8/100, NV வந்து 100 தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ 650 into 8 வந்து 0. இது வந்து 0 44 8 6 are 48 plus 4 52. ஸோ ஆனுவல் டிவிடெண்ட்டாக எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 5,200 கிடச்சிருக்கு. இது வந்து எந்த இதுக்கு கிடச்சிருக்குன்னா
ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒனுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஈக்குவல் டு இப்போ எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்? நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட். இது வந்து ஃபஸ்ட்டு அவன் வச்சிருக்கிறது, இது செகண்ட் அவன் வாங்கியிருக்கிறது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 rupees வச்சுருக்கேன். அது வந்து நான் செல் பண்ணும்போது இன்னொரு இதில் வந்து நான் செல் பண்ணும்போது எனக்கு 10 rupees நான் விற்கிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 5 rupees. அதுதான் வந்து இங்கே சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒனுக்கு எவ்வளோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் செகண்ட் கேஸ் மைனஸ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் கேஸ். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 78,000 இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் இங்கே வந்து 52,000. ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26,000. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் ஏர்ன்ட் ப்ளஸ் இன்க்ளூடிங் டிவிடெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் டிவிடெண்ட்டோட எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ராஃபிட் ஏர்ன்டு. டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 5,200. ஸோ இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணால் 002 5 + 6 11 31. ஸோ ₹31,200 தான் வந்து அவங்களுக்கு டோட்டலாக ப்ராஃபிட் ப்ளஸ் டிவிடெண்ட்டாக கிடச்சிருக்கு ஆன்சர். ஓகேவா? ப்ராஃபிட் ஏர்ன்டுன்றது இந்த சம்மில் தான் நியூவாக வருது. எப்படி பண்ணணும்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறமா விற்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 78,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 வருது. அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன்டு. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. அதுவே டிவிடெண்ட்டில் உங்களுக்கு வர ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,200. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 31,200 தான் உங்களோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், பிகாஸ் இது வந்து நியூ கான்செப்ட். I hope all will like my videos. Do subscribe my channel, and if you have any queries, please comment below. I'll definitely answer for your questions. Catch you in the next video. Bye bye.